நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நல்ல நாமத்திலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்துக்கென்று நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 ராஜாக்களின் புத்தகம் 19வது அதிகாரம் 3வது வசனத்தில் இருந்து ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3 அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சேபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கு நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகலும் ஓரத் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்பதை ஜெபிக்கலாம். எங்கள் மகத்தான தேவனாகிய கர்த்தாவே, கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் கூட வாசித்த நம்முடைய வேத வசனங்களோடு கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை கூட்டிட்டாங்க. நம்முடைய வார்த்தை ஒருபோது வெறுமையாக திரும்புவது இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகையினால் நம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நீங்கள் உட்காரலாம். கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எலியாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வை தான் எனக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த எலியாவுடைய ஊழியம் எத்தனை வருஷம் இருந்தது நமக்கு தெரியாது. மிக குறுகிய காலம், அதே நேரத்தில் ஒரு மகத்தான ஒரு ஊழியமாக இருந்தது. மோசையும் எலியாவும் தேவனுடைய மகத்தான ஊழியக்காரர்கள். தேவன் இந்த 2 பேரையும் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறதான ஒரு நிலை என்பது நமக்கு தெரியும். மோசே நியாயப்பிரமாணத்துக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். எலியாவோ தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் பிரதிநிதியாக இருக்கிறார். ஆக இவருடைய ஊழியம் எங்கே ஆகாப் என்ற ஒரு ராஜா எசபேல் என்ற ஒரு அந்நிய பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு அந்த தேசம் சீர்கட்டு போய் யெகோவாவை மறந்து பாகாலை வணங்கக்கூடிய ஒரு நிலைக்கு நேராய் ராஜாவும் அவருடைய குடும்பமும் அந்த சமாரியாவும் கடந்து போன பிறகு தேவன் தம்முடைய மகத்தான தீர்க்கதரிசியாகிய எலியாவை காட்சிக்கு அனுப்புகிறார். திஸ்பியனாகிய எலியா என்று வேதம் சொல்கிறது. இந்த திஸ்பியன் என்ற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? அது கர்த்தருக்கு சித்தமாக இருக்குமேனால் வேறு ஒரு நாளில் அதை குறித்து மிக விவரமாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த செய்தியை நம்ம பார்த்து வேகமாய் முடிக்க நான் விரும்புகிறேன். சமாரியாவுக்கு போய், என்னுடைய வாக்கின்படி அல்லாமல் தேசத்தில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்கிறேன் என்ற வார்த்தையை அவர் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு போகிறார். அந்த நாள் முதற்கொண்டு வானத்திலிருந்து பனி பொழியவில்லை, மழையும் பொழியவில்லை. ஏறக்குறைய 3 வருஷம் 6 மாதம் தேசத்தில் பனியும் மழையும் கர்த்தர் தடை பண்ணினார் அல்லது நிறுத்தி போட்டார். தேசம் பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் தேவன் எலியாவை போஷிக்க ஆரம்பித்தார். எலியாவை கேரித் என்னும் ஆற்றண்டையிலே ஒளிந்து கொண்டிருக்கும்படியாக தேவன் சொன்னார். ஆற்றண்டையிலே அவர் ஒளிந்து கொண்டிருந்தார். அவருக்கு காகங்கள் இறைச்சியையும் அப்பத்தையும் கொண்டு வந்து போட்டது. பல நாட்களுக்கு பிறகு 6 வற்றி போன பிறகு தேவனாகிய கர்த்தர் சாரிபாத் என்னும் அந்த விதவை வீட்டுக்கு அவர் அனுப்புகிறார். அவர் அங்கு போன பிறகு அந்த விதவை குடும்பமும் இவரும் பஞ்சகாலம் முடிகிற வரைக்கும் போஷிக்கப்பட்டார்கள் என்பது நமக்கு தெரியும். பிறகு அந்த சாரிபாத் விதவுடைய மகன் மரித்த பிறகு தேவனால அந்த சிறுவன் உயிர்ப்பிக்கப்பட்டான். இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். 3 வருஷம் 6 மாதத்துக்கு பிறகு தேவனாகிய கர்த்தர் எலியாவிடத்தில் போய், நீ உன்னை ஆகாபுக்கு வெளிப்படுத்த காண்பி என்று தேவன் சொன்னான். எலியா புறப்பட்டு திரும்ப சமாரியாவுக்கு வருகிறார். சமாரியாவுக்கு திரும்பி வந்தபோது அங்கு ஒபேதியா என்ற ஆகாப்பினுடைய ஒரு
படை வீரனை அவர் பார்க்கிறார். இந்த ஒபேதியா தேவனுடைய மனுஷனாக இருந்தார், அல்லது தேவ பக்தி நிரம்பின ஒரு மனுஷனாக இருந்தார். எசபேல் தீர்க்கதரிசிகளை கொலை செய்து போடுகிற நேரத்தில் இந்த ஒபதியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை 50 பேராகவும் 100 பேராகவும் பாதுகாத்ததாக ஒபதியா சொல்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த வார்த்தையை சொல்லி எலியா கடந்து போன பிறகு தேசம் சொல்லனா துயரமும் பஞ்சத்தில் அகப்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்த பஞ்சத்துக்கெல்லாம் காரணம் எலியா தான் என்று ஆகாப் புரிந்து கொண்டு எலியாவை எப்படியாவது பிடிக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் அவன் எல்லா சுட்டு வட்டார தேசத்திலும் போய் தேடி எலியாவை கண்டுபிடிக்க முடியாதபடியினாலே அந்த பட்டணத்தில் உள்ள மக்களிடத்தை அவன் சத்தியம் வாங்கிக்கிட்டான். ஆகினால் எலியா எங்கும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு நேர வந்தபோது 3 வருஷம் 6 மாதத்துக்கு பிறகு தேவன் எலியாவை மீண்டும் சமாரியாவுக்கு அனுப்புகிறார். அங்கு ஒபதியாவை பார்க்கிறார், ஒபதியாவிடத்தில் பேசுகிறார். பிறகு ஆகாப்பை சந்தித்த பிறகு ஆகாப்புக்கும் எலியாவுக்கும் ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்கிறது. பிறகு பாகாலுடைய தீர்க்கதரிசியும் தோப்பு விக்கிரகங்களுடைய தீர்க்கதரிசியும் அழைத்து மிகப்பெரிய ஒரு சவாலை அவர் மேற்கொள்கிறார். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகால் தீர்க்கதரிசி பாகாலை கூப்பிட்டார்கள், ஒன்றும் முடியலை. எலியா அவர்களை பரியாசம் பண்ணி அந்தி பலி செலுத்துகிற நேரத்தில் அவர் பலி செலுத்தினார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து பலியை பட்சித்தது, வாய்க்காலில் உள்ள தண்ணீரை நக்கி போட்டது. கூடியிருந்த ஜனங்கள் அத்தனை பேரும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யக்கூடிய அளவுக்கு தேசத்தில் மிகப்பெரிய உயிர் மீட்சி ஏற்பட ஆரம்பித்தது. இந்த உயிர் மீட்சிக்கு பிறகு எந்த ஜனங்க பின்வாங்கி போனார்களோ, எந்த சமாரியா தேவனை இழந்து போனார்களோ, அந்த சமாரியா ஜனங்கள் கர்த்தரே தேவன், யெகோவாவே கர்த்தர் என்கிற அந்த வார்த்தையை அவர் வாயில் அறிக்கை செய்த பிறகு தேசத்தில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த செய்தியை ஆகாப் தன்னுடைய மனைவியாக எசபேலுக்கு அவன் சொன்ன பிறகு எசபேல் தன்னுடைய ஆட்களை அனுப்பி எலியாவிடத்தில் சொல்கிறார். நாம் வாசித்த வேத வசனம், நான் வாசிக்கிற கவனிங்க, 2வது வசனம். அப்போது எசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளைக்கு இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாத போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொன்னார். அவனுக்கு அது தெரிய வந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சார்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி சூரச் செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். இதுதான் எலியாவுடைய அனுபவம். ஒரு மகத்தான ஒரு பெரிய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை இறக்க பண்ணி கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபித்த ஒரு தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் அவனை கொல்ல வேண்டும் என்று முயற்சி பண்ணுகிற நேரத்தில் எலியா பயந்து நீண்ட தூரம் ஓடி ஒரு சூறைச் செடியின் கீழே படுத்து தான் சாக வேண்டும் என்ற மிகப்பெரிய பதற்றம். அது மட்டும் கிடையாது, அவருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல். தீர்க்கதரிசியானவர் சொல்கிறாரு, அவன் அழுது கலங்கி மிகப்பெரிய பதற்றத்தில் தான் சாக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு நேராய் கடந்து போயிட்டான். மனுஷனுடைய வாழ்க்கை எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்க போது கிடையாது. மனுஷனுடைய நிலைமை மாறிக்கிட்டே இருக்கும். ஆகையினால தான் அவன் மனுஷனாக இருக்கிறான். ஆகையினால இந்த பெரிய தீர்க்கதரிசி வாழ்க்கையிலும் கூட ஒரு மிகப்பெரிய மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், இப்படிப்பட்டதான மன அழுத்தத்துக்கு நேராய் போய் அவள் என்னை எப்படியாவது கொன்று போடுவாள் என்ற ஒரு பதற்றத்தில் ஓடி ஒளிந்து ஒரு சூறைச் செடியின் கீழே படுத்து போதும் கர்த்தாவே என்று சொல்லக்கூடிய நிலைக்கு நேராய் அந்த மனுஷனை கொண்டு வர ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரத்தில் தேவ பிள்ளைகளாக உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சூறைச் செடியின் அனுபவம் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வருகிறதா இருக்கிறது. பவுல் சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிறவர் யாவரும் துன்பப்படுவார்கள். கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு மலர்படுக்கையை போல ஒரு வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை கண்ணீர் இருக்கும், துக்கம் இருக்கும், வியாதி இருக்கும், வேதனை இருக்கும். ஆனால் இந்த அத்தனை காரியமும் உன்னை மேற்கொள்ளாது. அது வரும், அது உன்னை விட்டு போகும். உன்னை பாதுகாக்கக்கூடிய மகா பெரிய ஒருவர் இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்வதற்காக சர்வ வல்லமை படைத்த தேவனாகிய கர்த்தர்
இந்த சூரை செடியின் அனுபவத்தை நமக்கு அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். சூரை செடி கீழே படுத்து போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சூழ்நிலை, ஏன் என்னோட வாழ்க்கையில் இந்த வியாதியை நீங்கள் அனுபவிச்சிங்க, ஏன் நான் இந்த அவமானப்படுவதற்கு நீங்கள் அனுபவிச்சிங்க, ஏன் என்னோட வாழ்க்கை இப்படிப்பட்டதான் கண்ணீர், ஏன் என்னோட வாழ்க்கை இப்படிப்பட்டதான் துக்கம், இதை நினைத்து நினைத்து கதறிக்கொண்டு இருப்போம். சாத்தான் சொல்லுவான், உன்னோட வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ வாழணுமா, ஏன் உன்னோட வாழ்க்கையை முடிச்சுக்கொள்ளக்கூடாது? தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. நீ சாக பிறந்தவன் கிடையாது, நீ வாழ பிறந்தவன், நீ வாழ பிறந்தவள். உன்னை கொண்டு தேவன் ஏதோ ஒரு மகத்துவமான காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றுமே மாறாது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த சூரை செடியின் அனுபவம் நிச்சயமாய் வரக்கூடியதாக இருக்கிறது. எலியாவுடைய அதோடு முடிந்து போவது கிடையாது. தேவனுடைய திட்டம் என்ன? எலியாவின் ஸ்தானத்தில் எலிசாவை அபிஷேகம் பண்ண வேண்டும். பிறகு இதே எலியாவுடைய ஊழியத்தில் ஆகாப்பின் மரணத்துக்கு பிறகு ஆகாப்பின் மகன் எலியாவை பிடிச்சிட்டு சொல்லும்படியாக அவன் சொல்லுவான். 2 முறை 50 சோல்ஜரை நான் கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருப்பேனேயானால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து இவளை பட்சிக்கட்டும் என்று சொல்லக்கூடிய இது அத்தனையும் தேவனுடைய திட்டமாக இருந்தபடியால் அந்த திட்டங்கள் நிறைவேறுவதற்கு முன்னாடி எலியா மறிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தேவன் உன்னை குறித்து மிகப்பெரிய திட்டங்களை வகுத்து வைத்திருக்கிற நேரத்தில் நீ மறிக்க முடியாது. உன் தலையிலுள்ள ஒரு முடியும் கூட விழுந்து போவது கிடையாது. தேவன் சகலத்தையும் அவர் திட்டத்தின்படி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க போகிறேன். எலியாவோட வாழ்க்கை மட்டும்தானா, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு மகத்தான காரியத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். இயேசு அதை கேட்டு அவ்விடம் விட்டு படவில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியே போனார். ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்கள் திருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள். இந்த சந்தர்ப்பம் என்ன அப்படி பார்த்தோம்னா, இயேசுவுக்கு முன்னோடியாக இருந்த யோவான் ஸ்நானகன் ஏரோதால தலை வெட்டப்பட்டு கொன்று போடப்பட்ட பிறகு அந்த செய்தியை யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வந்து இந்த செய்தியை சொல்கிறாங்க. ஏரோது யோவானை தலை வெட்டி கொண்டு போடுறான். பிறகு சீஷர் போய் அந்த சரீரத்தை அடக்கம் பண்ணாங்க. அடக்கம் பண்ணின பிறகு அவர் அங்கிருந்து நேராக இயேசுவை சந்திக்கிறாங்க. இயேசு இடத்துல இந்த வார்த்தையை சொல்கிறாங்க, யோவான் ஸ்நானகனை ஏரோது தலை வெட்டி கொன்று போட்டான். இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே இயேசு தம்முடைய 12 சீஷரை விட்டு பிரிந்து படவில் ஏறி தனித்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். நான் எதை சொல்ல வரேன் அப்படி பார்த்தோன்னா, நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சில நேரங்களில் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் அவர் தனித்து வனாந்தரமான ஒரு பகுதிக்கு நேராய் இளைப்பாற அவர் சென்றார். யோவானுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் ஒரு பெரிய நெருங்கிய தொடர்பு இருந்தது. யோவானுடைய தாயும் மரியாளும் உறவின் முறையாளாக இருந்தாங்க. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவானுக்கும் ஏறக்குறைய ஒரு 6 மாத வித்தியாசம். ஒரே காலகட்டம் 2 பேருடைய பிறப்பும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் இருந்தது. ஒரு வயதான ஒரு புருஷனுக்கும் மனைவிக்கும் பிறந்தவர் யோவான் ஸ்நானகன். திருமணமே செய்யாத ஒரு பெண்ணுக்கு பிறந்தவர் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தீர்க்கதரிசியானவர் இப்படியாக சொல்வார், மரியாள் காபிரியேல் தூதனை சந்தித்த பிறகு அவள் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கர்ப்பமான பிறகு தூதன் சொல்கிறார், மலை நாட்டிலே உன் உறவின் முறையாக இருக்கக்கூடிய எலிசபெத்தும் கூட அவள் 6 மாதம் இப்பொழுது கர்ப்பமாக இருக்கிறாள். மரியாள் மலை நாட்டுக்கு போய் எலிசபெத்தை சந்திக்கிறாள். அந்தம்மா வயசானவங்க 6 மாதம் கர்ப்பத்தில் இருக்கிறாங்க. வயிற்றில் உள்ள அந்த பிள்ளை அது உலாவுவதை நிறுத்திடுச்சு. அம்மா சோகத்தோடு கூட இருக்கிறாங்க. மரியாள் போகிறாங்க. போன பிறகு சொல்கிறாங்க, அன்று உங்களுக்கு தெரியுமா, நானும் கூட கர்ப்பமாக இருக்கிறேன். எலிசபெத்து கேட்குறான், உனக்கு யோசப்பு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை ஆண்டி, கல்யாணம் ஆகலை. கர்த்தருடைய தூதன் வந்தார், அவர் இப்படிலாம் சொன்னார், நான் கர்ப்பமாயிட்டேன். அதை எலிசபெத்தால் ஏற்றுக்கொள்ள முடியலை. காரணம், அந்தம்மா ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி, ஏற்றுக்கொள்ள முடியலை. வயிற்றில் பெரிய வேதனை, 6 மாதம் பிள்ளை தீர்க்கத்தை சொல்கிற அது செத்து போச்சு, பிள்ளை மூகாகலை, உலாவில் அப்படி நின்று போயிருக்குது. இந்த பெண்ணை என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை. யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மரியாள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. காபிரியேல் தூதனை சந்தித்தார், இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னார்,
அந்த பிள்ளை ஒரு ஆண் பிள்ளையாக இருக்க போது அந்த பிள்ளைக்கு இயேசு என்று பேர் வைக்கும்படியாக சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தீர்க்கதரிசி சொல்லுகிறார், முதலாக மனுஷ உதடுகளிலே அந்த தெய்வத்தினுடைய மகத்தான பெயர் வாயிலிருந்து வெளிப்பட்ட உடனே அந்த வார்த்தை போய் எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள அந்த பிள்ளையை உயிர்ப்பிக்க ஆரம்பித்தது. பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அவன் வயிற்றிலேயே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட ஒரு மகத்தானவனாக இருந்தான். ஆகையினால இயேசுவுக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருந்தது. இயேசுவை அறிமுகப்படுத்துகிற ஒரு மகத்தான ஊழியமாக இருந்தது. அவன் எலியாவின் ஆவிய உடையவனாக இருந்தான். இந்த யோவான் ஸ்நானகன் மரித்த பிறகு செய்தியை இயேசு கேட்ட உடனேயே இயேசு நிச்சயமாய் கலங்கி போனார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இயேசுக்கு இந்த விஷயம் தெரியாதா? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பிதா ஒன்றை காண்பியாமல் குமாரனுக்கு எதுவும் தெரியாது. எல்லாவற்றையும் காண்பிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து 100% மனுஷனாக இருந்தார். இயேசு கிறிஸ்து 100% சர்வத்திற்கும் மேலான தேவனாக இருந்தார். ஒருமுறை சூலமித்தியால் தன்னுடைய பிள்ளை இறந்து போன பிறகு எலிசாவை சந்திக்கும்படியாக போறார். கேஎஸ்சி அனுப்பி, நீ சுகமாக இருக்கிறையா விசாரிக்க சொன்னார். போய் விசாரிக்கிறான். ஆனால் நம்ம கிட்ட வர நேரத்தில் எலிசாவால் அவருடைய ஆவியை புரிந்து கொள்ள முடிந்தது. அவருடைய ஆத்துமா துக்கத்தினால் நிரம்பிருக்கிறதை எலிசா புரிஞ்சுக்கிட்டு, அவள் ஆத்துமா அந்த துக்கத்தில் இருக்கு. என்ன கேட்ட பிறகு, என் பிள்ளை மறிச்சு போச்சு. அவர் சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை மறைச்சிட்டாரு. நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூட அந்த காரியம் அறியாமல் அந்த செய்தி கேட்ட உடனே அவரும் கூட வேதனைப்பட்டு துக்கப்பட்டு தனித்து சீஷரெல்லாம் விட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் தனித்து இருக்க ஆரம்பித்தார். இந்த வனாந்தர வாழ்க்கை, தனித்த வாழ்க்கை, இந்த சூரச்செடியின் அனுபவம் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயம் தேவையாக இருக்கிறது. இந்த சூரச்செடியின் அனுபவம் தான் நம்மை தேவனுக்குள்ள ஊன்ற கட்டுகிற ஒரு அனுபவமாக இருக்கும். ஒரு மகத்தான தீர்க்கதரிசி, அவரை குறித்து பெரிய திட்டங்களை தேவன் வகுத்து வைத்திருக்கிற நேரத்தில் அவர் ஒரு சாதாரண மனுஷனை போல ஒரு பெண்ணுக்கு பயந்து கலங்கி அழுது புரண்டு, போதுங்கர்த்தாவை என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு சூரச்செடியின் கீழே படுத்து நித்திரை செய்தான் என்று பைபிள் சொல்கிறது. பொதுவாக அநேகமாக மனுஷராகிய நமக்கு மிகப்பெரிய மன உளைச்சல், ஒரு பெரிய வேதனை வருகிற நேரத்தில் நிம்மதியாக தூங்க முடியாது. ஒருவேளை நம்ம கஷ்டப்பட்டு தூங்கிட்டோன்னு கூட வச்சுக்கோங்களேன், அந்த நினைவு திரும்ப நம்மளோட சிந்தனையில் வந்தவுடனே தூக்கம் போயிடும். பொழுது விடுகிற வரைக்கும் நாம் வீழ்ச்சிக்கிட்டே இருப்போம், தூக்கம் வராது. ஆனால் வேத வசனம் சொல்கிறது, எலியா நித்திரை பண்ணினான், எழுந்து போஜனம் பண்ணினான், திரும்ப நித்திரை பண்ணினான், திரும்ப போஜனம் பண்ணினான். நம்முடைய தீர்க்கதரிசியானவர் சொல்கிறார், இந்த எலியா எப்படி நித்திரை செய்திருப்பார்? அவன் பயந்து நடுங்கி பெயர் சேபாவுக்கு போயிட்டார். தம்முடைய வேலைக்காரனை ஒரு நாள் பிரயாணத்து அளவில் விட்டுட்டு இவர் ஒரு நாள் பிரயாணப்பட்டு தனித்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு வந்து ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்துருக்கிறார். யாரும் என்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது, யாரு கண்ணிலும் நான் படக்கூடாது, நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறேன் என்று சொல்லி சூறைச்செடி கீழே வந்து அந்த நிழலில் படுத்து கொண்டிருந்த எலியாவுக்கு அதுதான் தெரியும். ஆனால் எலியாவை சூழ்ந்திருக்கிற தூத கணங்களை எலியாவால் தேவன் பார்க்க அனுமதி தரலை. தீர்க்கதரிசியோட கவனிங்க, அவன் அங்கே உறங்கிக் கொண்டிருப்பதை 10,000 தூதர்கள் பாதுகாப்பாக கவனித்து கொண்டிருப்பதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். விசுவாசிக்கு ஒரு உத்தரவாதம் உண்டு. உலகம் அவனை புறக்கணித்தாலும் தேவன் இன்னுமாக அவனை நேசிக்கிறார். உலகம் ஒரு கால் உங்களை பரிசுத்த உருளைகள் என்று அழைக்கலாம், ஒரு கால் அவர்கள் உங்களை மத வெறியர்கள் என்று அழைக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுக்கு உண்மையிலோடாய் இருப்பீர்களானால் அங்கு உறுதியான ஒரு காரியம் உண்டு. தேவன் உங்களை நேசிக்கிறார். அவருக்கு பயந்தவர்களை சூழ அவருடைய தூதர்கள் பாளையம் இறங்கியிருக்கிறார்கள். சங்கீதம் 34 வசனத்தில் நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு கிளையிலும் அந்த இடம் முழுவதும் அதை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் திரளான தூதர்கள் இருப்பதை நான் கற்பனை செய்து பார்க்கிறேன். தேவன் இறங்கி வந்து சோர்ந்து போயிருக்கிற என்னுடைய பரிதாபமான சிறு ஊழியக்காரன், அவன் மிகவும் பதற்றமடைந்தவனாய் சுக்குநூறாக கிழிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். என்ன செய்ய வேண்டுமே அவனுக்கு தெரியவில்லை. மென்மையான கரங்களை உடையவனாய் இங்கே நின்று கொண்டிருக்கிற அந்த தூதுவனை தேர்ந்தெடுத்துக்கொள். நான் விரும்புகிறேன், நீங்கள் அவனை பயப்படுத்தி விடாதீர்கள்.
அவனுக்கு நடந்து சென்று அவனுடைய கண் புருவத்தை மெல்ல வருடி கொடுங்கள். உங்கள் மத்தியில் இருக்கிற மிக சிறந்த சமையல்காரர் தான் எனக்கு தேவை. நான் பிறகு அந்த விஷயத்தை நான் படிக்க விரும்புகிறேன். என்ன நடந்துச்சு? மிகப்பெரிய மன உளைச்சல்ல. தூக்கம் வருமா? தூக்கம் வராது. இன்றைக்கி எத்தனையோ மக்களுக்கு தூக்கம் இல்லாமல் ராத்திரியில் கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. பலர் தூக்க மாத்திரை சாப்பிட்றாங்க. தூக்க மாத்திரை சாப்பிட்டு கூட அநேகர் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. பைபிள் சொல்கிறது, கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். தூக்கம் வருவது கூட தேவனுடைய கிருபை கிருபை கிருபை. இன்றைக்கு ஒரு நல்ல மனுஷன் படுத்தவுடனே நிம்மதியாக தூங்குறான். விடியற் காலையில் அதிகாலையில் அவன் எழுந்திருக்கிறானா அவன் நல்ல நிலையில் இருக்கிறான். தேவன் தமக்கு பிரியமானவருக்கு நித்திரை அளிக்கிறார். அவர் ஆதாமுக்கு அயர்ந்து நித்திரை வர பண்ணினார். ஒருமுறை ஆபிரகாம் பலி செலுத்தின பிறகு சாயங்கால நேரத்தில் ஆபிரகாமுக்கு தேவன் அயர்ந்த நித்திரை வர பண்ணினார். இன்னொரு சந்தர்ப்பத்தில் தாவீது சவுலை விட்டு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் சவுலும் அவருடைய சேவகர்களும் சேர்ந்து ஒரு இடத்துல தூங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே அவனுக்கு தலைமாட்டில் ஒரு ஈட்டி இருந்தது. தாவீது மெல்ல போகிறாரு. அவருடைய இருதயம் அடித்து கொண்டே இருந்தது. அந்த ஈட்டியை மெல்லமாக எடுத்துகிட்டு வர ஆரம்பித்தான். அங்கே உள்ளவங்க அத்தனை பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அத்தனை பேரால் தூங்க முடியுமா? தேவன் அவருக்கு நித்திரை அளித்தார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தீங்கன்னா, தூங்குவதற்கு கூட தேவன் கிருபை பாராட்ட வேண்டும். மன உளைச்சலில் ஒரு மனுஷனால் நிம்மதியாக தூங்க முடியவே முடியாது. அப்படியானால் எலியா எப்படி தூங்கியிருப்பார்? தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அந்த மன உளைச்சலில் இருந்த அந்த எலியாவை சுற்றிலுமாக தேவன் 10,000 தூதர்களை அவனை சூழ்ந்து பாதுகாக்க வைத்தார். ஒவ்வொரு மரங்களிலும் தூதர்கள் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. எலியா கிட்ட ஒருத்தர் நெருங்க முடியாத அளவுக்கு. அது மட்டும் கிடையாது, தேவன் சொல்றாரு, தம்முடைய கரங்களை மென்மையான ஷாப்ட்டு விரல்கள் உடைய அந்த தூதனை கூப்பிட்டு, அவன் ரொம்ப மன உளைச்சல் இருக்கிறான், இப்போ அவனுக்கு தேவை, அவன் கொஞ்ச நேரம் தூங்கட்டும் அப்படி சொல்லி ஒரு தூதுவனை கூப்பிட்டு அவனுடைய புருவங்களை மென்மையாய் வருடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. எத்தனை அற்புதமான தேவன்! நம்முடைய தேவனுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. அவர் ஒப்பற்றவர், அவர் மகத்துவமானவராக இருக்கார். ஒரு சின்ன பிள்ளை தூங்கணும்னா அம்மா அந்த பிள்ளையை லேசாக வருடி கொடுப்பாங்க, அந்த பிள்ளையை லேசாக தட்டி கொடுப்பாங்க, அந்த பிள்ளை தூங்குவதற்காக. நீங்களும் நானும் ஆராதிக்க நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாயை போன்றவர், தகப்பனை போன்றவர், உன்னை சரியாய் புரிந்து கொள்ளக்கூடியவர். எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்வி இருந்தது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் ஒரு முறை படகுல பிரயாணப்பட்டு போகிறாங்க. அதிகமான காற்று வீசினது, கடல் கொந்தளிக்கிறது, தண்ணியெலாம் உள்ளே வந்துடுச்சு. இயேசு ஒரு தலையணை வச்சு கப்பலின் பின்னணையத்தில் நித்திரை பண்ணினார். சீஷர்கள்லாம் அந்த காட்சியை பார்த்து பயந்து நடுங்கி இயேசுவை எழுப்புறாங்க. போதகரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா கேட்டாங்க. இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் அதற்றின அமைதலாயிற்று. சீஷரை பார்த்து சொல்கிறாரு, அவ்விசுவாசிகளே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? சீஷரை பார்த்து கேட்ட தேவனாகிய கர்த்தர் எலியாவை பார்த்து, ஏன் எலியாவே, வானத்திலிருந்து உன்னால் அக்னி வரவழைக்க முடிஞ்சது, ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை உண்டாக்க முடிஞ்சது, நீ போய் இப்படி பயந்து நடுங்கிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறிய? அந்த ஒரு வார்த்தையும் தேவன் சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வரேன் அப்படி பார்த்தோன்னா, தேவன் நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய தேவனாக இருக்கிறார். இப்போ அதிக மன உளைச்சலில் எலியா இருக்கும்போது எலியாவை கடிந்து கொள்ளவோ அல்லது எலியாவுக்கு விரோதமான வார்த்தை பேசாமல் எலியாவை தூங்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் தேவனாகிய கர்த்தர் உடையவராக இருந்தார். தூதகணங்கள்லாம் சூழ்ந்துட்டு இருக்குது. அவருடைய நெற்றியை அல்லது அவருடைய புருவத்தை மென்மையாய் தூதர்கள் வருடி கொடுத்து கொண்டே இருக்க ஆரம்பித்தார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் தூங்கினார். ஒரு தூதன் தூங்கி முடிஞ்ச உடனே பார்த்துட்டே இருக்கிறாங்க. தூக்கம், போதுமான தூக்கம். இப்போ அவர் கொஞ்சம் பரவாயில்ல, அவருடைய பிரெயினெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுச்சு. ஒரு தூதன் தட்டி எழுப்புறார். எழுந்த பிறகு அவர் தலைமாட்டில் ஒரு செம்பில் தண்ணீரும் அப்பமும் இருக்குது. எழுந்து புசியும். ஐயா எழுந்தார், சாப்பிட்டாரு, தண்ணி குடித்தார். தூக்கம் இன்னும் அதிகமாக இருக்குது. படுத்தார், திரும்ப தூங்கினார். திரும்ப தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுத்தார். திரும்ப தூதன் தட்டி எழுப்புறாரு, எழுந்து புசியும். இவர் பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்குது. அவன் புசித்தான், தண்ணி கொடுத்தான். 40 நாள் இரவும் பகலும் அவன் ஓரேப் மலையை நோக்கி ஓட ஆரம்பித்தான். தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த அப்பம் கோதுமையினால செய்யப்பட்ட அப்பம் கிடையாது. உங்கள் மத்தியில் இருக்கிற மிக சிறந்த சமையல்காரன் தான் எனக்கு தேவை. நீங்கள் அங்கே மேலே சென்று உங்களால் கண்டுபிடிக்க முடிந்த
வைட்டமின்கள், ஊட்டச்சத்துகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு இந்த நவதானிய உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். உலகம் அவனை ஒதுக்கி தள்ளிவிட்டது, ஆனால் நான் அவனை சரியான முறையில் நடத்தப் போகிறேன் என்றார். அல்லேலூயா! அதற்கு நம்முடைய தேவனை துதியுங்கள் என்ற அர்த்தம். என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, அது சாதாரணமான கோதுமையினால் செய்யப்பட்ட ரொட்டி கிடையாது. இப்போது எலியாவுக்கு என்ன தேவை? மினரல் தேவையா? விட்டமின், அயன் என்ன தேவையோ அத்தனையும் சேர்த்து பரலோகம் தயாரித்த ஒரு அற்புதமான உணவை அவனுக்கு தருகிறார்கள். அவன் புசித்தான், தண்ணீர் குடித்தான். அங்கிருந்து இரவும் பகலும் 40 நாள் அவன் ஓரேப்பை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். காரணம் என்ன? எலியாவை கொண்டு தேவன் செய்யக்கூடிய இன்னும் மகத்தான காரியங்கள் அங்கு இருக்கிறது. எலியாவுடைய ஊழியம் முடிந்து போவது கிடையாது. எலியாவுக்கு பிறகு இப்போது எலிசாவை தேவன் அபிஷேகம் பண்ண வேண்டிய அவசியமாக இருந்தது. எலியாவுக்கு பிறகு எலிசா காட்சிக்கு வரணும். பிறகு ஆகாப்புடைய மகனுடைய காலத்தையும் எலியா பார்க்க வேண்டிய அவசியமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவருடைய காலத்தை அவருடைய கரங்களை வைத்திருந்தபடியால் எலியா நினைத்தாலும் கூட தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ள முடியாது. என்ன நடந்தது? இன்னொரு வசனத்தை கூட நான் வாசிக்க போகிறேன், கவனிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமாக இருக்கிறது என்றான். அப்போது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த போஜன பலத்தில் அவன் நடந்து போகி ஓரேப் மலைக்கு நேராக அவன் கடந்து போன பிறகு அங்கே ஒரு கெபியை பார்த்து அந்த கெபியில் தன்னை ஒளித்து கொள்ள ஆரம்பித்தான். வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தோன்னா, உங்களுக்கு தெரியும், சீனாய் மலை, ஓரேப், இது ரெண்டும் ஒரே மலை தான். அந்த ஓரேப் மலையிலிருந்து தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த ஓரேப் மலையில் தான் தேவன் அக்னி ஸ்தம்பத்தில் இறங்கி வர ஆரம்பித்தார். ஓரேப் என்கிற அந்த மலை இஸ்ரவேலரால் மறக்க முடியாத ஒரு மகத்தான மலை. அதுதான் தேவனுடைய பர்வதம் என்று அழைக்கப்பட்டது. அந்த மலைக்கு நேராக போய் தேவனை சந்திக்க அவர் விரும்புகிறார். அந்த மலைக்கு மேலே ஏறின பிறகு அங்கு ஒரு கெபி இருந்ததாக பைபிள் சொல்கிறது. கெபி என்றால் என்ன? குகை அல்லது மலையில் உள்ள ஏதோ ஒரு இடத்தை தான் கெபி என்று சொல்லுவாங்க. தாவீது தன்னுடைய அனுபவத்தில் இப்படிப்பட்ட மலையில் உள்ள கெபிகளில் சவுலுக்கு அவர் பயந்து வாழ்கிற நேரத்தில் அதில் போய் தன்னை ஒளித்து கொள்ள ஆரம்பித்தார். இப்பொழுது மனம் மடிவாக்கப்பட்ட, மன உளைச்சல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு அற்புதமான ஒரு கெபி வைத்திருக்கிறார். அந்த கெபி எது என்றால், மோசேக்கு தேவனாகிய கர்த்தர், மோசே சொல்கிறார், ஆண்டவரே, நான் உன்னுடைய முகத்தை பார்க்கணும். சொன்ன மாத்திரம் அவர் சொல்கிறார், ஒரு மனுஷன் என்னுடைய முகத்தை பார்த்து அவன் உயிரோடு கூட இருக்க முடியாது என்று சொல்லி கண்மலையின் வெடிப்பில் மோசையை மறைத்து அவர் கடந்து போகும்போது தேவனுடைய பின்பகுதியை மோசை பார்த்த அந்த கண்மலை வெடிப்பில் தான் இப்போது எலியா ஒளிந்து கொண்டிருக்கிறான். அங்கு தேவனுடைய சத்தத்தை கேட்டான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, நீ யாராக இருந்தாலும் கூட தேவன் உன்னுடைய பிரச்சனையின் மத்தியில், வேதனையின் மத்தியில், ஆண்டவரை, எனக்கு ஏன் இந்த வியாதி வந்தது, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, நான் ஏன் இந்த அவமானத்தை அனுபவிக்கிறேன், நான் வெளியே தலை காட்ட முடியல, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, இப்படி யோசித்து ஒரு வேளை நான் மறித்து போயிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிற உன்னை பார்த்து தேவன் சொல்கிறார், தேவன் உன்னை மறைத்து கொள்வதற்காக ஒரு பிளக்கப்பட்ட, ஒரு உடைக்கப்பட்ட ஒரு மறைவு இருக்கிறது. அதுதான் மகத்தான கண்மலையாக இருக்கிறது. அந்த கண்மலையாகிய கிறிஸ்து உன்னை தன்னுடைய மார்போடு கூட அணைத்து கொள்ள அவர் விரும்புகிறார். ஒரு சூரச்செடியின் அனுபவம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவனிடத்தில் கிட்டி சேர்வதற்காகவே தேவன் இந்த சூரச்செடியின் அனுபவத்தை நமக்கு அனுமதிக்கிறவராக இருக்கிறார். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மலர்படுக்கையை போன்ற வாழ்க்கை கிடையாது. அதனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது வாழ்நாள் முழுசும் அழுது கொண்டிருக்கிற வாழ்க்கையும் கிடையாது. வாழ்க்கையில் அழுகை வரும். காலையில் அழுவோம், சாயந்திரத்தில் நம்ம சிரிப்போம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். எலியாவை போஷித்த அந்த மகத்தான தேவனாகிய கர்த்தர்
எலியாவை ஆறுதல் படுத்தின தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆகையினால தான் இந்த சூறைச் செடியின் அனுபவத்துக்கு நேராய் கர்த்தர் உங்களையும் என்னையும் சில நேரங்களிலே அவர் இட்டு செல்கிறவராயிருந்தார். தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சூறைச் செடியின் அனுபவம் தான் அவரை வடிவமைக்க ஆரம்பித்தது. ஒருவேளை துப்பாக்கியால் அவர் சுடப்பட்டு மரித்து போயிருப்பார் என்றால் தேவன் அவரை குறித்து மகத்தான திட்டங்களை வைத்திருந்தார். 7 முறை அந்த உலகத்தை சுற்றி வர வேண்டும். அவரை கொண்டு மகத்தான தேவன் தம்முடைய ரகசியங்களை வைத்திருந்தார். அதெல்லாம் நிறைவேற்றப்பட முடியாமல் போயிருக்கும். உன்னை குறித்து கூட தேவன் மகத்தான திட்டம் வச்சிருக்கார். நீ எங்கேயோ யாரோ ஒருத்தருக்கு நீ சாட்சி சொல்ல வேண்டிய அவசியமாக இருக்கிறது. உண்டு சாட்சி நிமித்தமாக தேவன் ஒரு கூட்ட மக்களை தன் பக்கமாக ஈர்த்து கொள்ள போகிறார். ஆகையினால தான் தேவன் உன்னை வடிவமைத்து கொண்டிருக்கிறார் என்பதை நீ மறந்து போகாது. கர்த்தருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட கரம் உன்னோடு கூட இருக்க போகுது. நீ அநேகருக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமா நீ இருக்க போற. என் வாழ்க்கையில் தான் ஏன் ஆண்டவர் அந்த கண்ணீரை அனுமதிச்சிங்க? தேவனுடைய சித்தம் இல்லாமல் உன்னோட வாழ்க்கையில் எதுவும் வர முடியாது. தேவன் ஒரு நோக்கத்தோடு அனுமதித்திருக்கிறார். இந்த பிரச்சனை உன்னை மூழ்கடிக்க முடியாது. இந்த வியாதி உன்னை கொன்று போட முடியாது. இந்த அவமானம் உன்னை மரித்து போக விட முடியாது. காரணம் உன்னுடைய ஜீவன் சர்வ வல்லமை படைத்த தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இதே அனுபவம் வந்தது. அவரும் கூட யோவான் ஸ்நானகனுடைய மரண செய்தி கேட்ட மாத்திரத்தில் அவர் தனித்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு அவர் போய் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வனாந்தர வாழ்க்கை, அந்த சூறைச் செடியின் அனுபவம் இன்னுமாய் கூட தேவனோடு கூட கிட்டி சேர்வதற்கு இது உங்களை வடிவமைக்கும் என்பதை மறந்து போக வேண்டாம். கண்களை மூடி மிகுந்த பயபக்தியோடு கூட நாம் ஜீவிப்போம். கண்களை மூடுவோமே. ஒரு தாய் தேற்றுவது போல என் நேசர் என்னை தேற்றுகிறார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இந்த சூறைச் செடியின் அனுபவத்துக்கு நேராய் நாங்கள் பல நேரங்களில் வந்திருக்கிறோம் ஐயா. இதுதான் எங்களுடைய முடிவு, எங்களோட வாழ்க்கை முடிந்து போனது என்று நினைக்கிற நேரத்தில் திரும்ப எங்களோட வாழ்க்கையில் ஒரு துளிர் விட ஆரம்பித்தது. வனாந்திரமான இந்த வாழ்க்கையில் வனாந்திரமும் வறநிலமும் செழித்து கடுவெளி கழித்து அது புஷ்பத்தை போலவே செழிக்கும் என்ற வார்த்தைக்கு நேராக இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையெல்லாம் நீர் செழிக்க செய்திருக்கிறியா. நீர் எங்களுக்கு தேவனாக இருப்பதற்காகவே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். நாங்கள் மனம் மடிந்து போகிற நேரத்தில் ஆண்டவரே, எங்களால் எந்த காரியம் செய்ய முடியாத அந்த நேரத்திலும் கூட நீர் எங்களை கடிந்து கொள்ளாமல் ஆண்டவரே எங்களை உறங்க செய்து எங்களை இளைப்பாற செய்கிற தேவனாக இருக்கிறேன். நீர் எங்களுக்கு நல்ல இளைப்பாற செய்கிற கர்த்தராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வந்த மக்களை ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்க போகிற ஒவ்வொருவரோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவாராக. நீர் உங்களை ஜனங்களை ஆசீர்வதிங்க ஐயா. இந்த சூறைச் செடியின் அனுபவத்திலிருந்து அவரை கர்த்தாவே நீர் மேன்மையான இடத்துக்கு நேராக இட்டு செல்லும்படியாக நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய இரத்த கோட்டைகளாக மூடிக்கொள்ளுங்க. எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற மகத்தான நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.